ராத்திரி சாப்பாடு 2 பேருக்குமே எடுத்து குடுத்தாச்சு. மீன் சாப்பாடு தான் இன்னைக்கு. ப்ரூனோ சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கண்மணி மட்டும் சாப்பிடாம அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்மணி வந்து மண் பாத்திரத்தலாம் சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து சட்டிய வந்து உடைச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் இன்னும் சட்டி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பாத்திரத்துல தான் வச்சு பார்த்தேன். ஆனா அவ சாப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் சரி வீட்ல இருந்த கடாய் ஒண்ணு இருந்துச்சு. குழம்பு வைக்கிறது தான் சரி புள்ள சாப்பிடணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு வச்சு குடுத்தாச்சு. உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களே பாருங்க. மண் பாத்திரங்கிறது பிள்ளைக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு பாத்திரம் சரிங்களா? அது மட்டும் இல்லாம நெறைய சட்டிகள் வந்து அடிப்பக்கம் குழிவா இருக்கிறனால தரையில வைக்கும்போது ஆடிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கடாய் மட்டும் அடியில வந்து தட்டையா அப்படி ஃப்ளாட்டா இருக்கிறதுனால அசையாம அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த சட்டிய குடுத்துருக்கிறேன். பிள்ளை சாப்பிட்டா போதும். அப்படிதானங்க. சட்டி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். எப்பவும் நம்ம ஊர்ல நல்லா கிடைக்கும் மண் பாத்திரம். இனி ஒரு நாள் போணும் பார்த்துக்கோங்க. மண் பாத்திர கடையில போய் பிள்ளைகளுக்கு பிடிச்ச நெறைய பாத்திரங்கள் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன்.